ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் என்னோட புது DJI மைக் இது நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ உள்ள என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சிது. நான் இப்போ உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அப்புறம் எப்படி இது பாய்க்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் டிப்ஸ் காட்ட போகிறேன். அவ்வளோதான். முதல் அன்பாக்சிங், அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ. முதல் அன்பாக்சிங் பண்ணுறேன். திறக்காத பிறகு யார் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இன்னும் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். இன்னும் நிறைய விஷயத்தை நான் காட்ட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். லெட்ஸ் கோ. உள்ள திறப்போம். இதான் நகம் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பக்கமாக நகைலாம் வெட்டிடுவேன். இந்த தடவை நான் வெட்டலை. ஓகே, திறக்க போகிறோம். சுற்றி பார்த்துக்குவோம். மேட் ஃபார் ஐஃபோன், ஆப்பிள். இதிலே போட்டிருக்கு பாருங்க. ஸ்மால் அல்ட்ரா லைட். சாரி, ஐஸ் தண்ணி குடிச்சிருக்கேன், தொண்டை அடைக்குது. அப்புறம் பாருங்கள், ஹை குவாலிட்டி ஆடியோ வித் ஸ்டேபிள் டிரான்ஸ்மிஷன், 48 hour ஆப்ரேஷன், 48 மணி நேரம் இருக்கும் பாய்க்கலாம். ஆனால் கேமராக்கும் பாய்க்கலாம், ஃபோனுக்கும் பாய்க்கலாம். ஸோ உள்ள இதெல்லாம் கொடுத்துருக்கேன்றாங்க. ஸோ நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். 1 2 3. ஜூம். ஓய், ஓகே. 1 ஜூம், 2. ஓகே, அவ்வளோதான். கோசம் 2 பை இருந்துச்சு. அதில் இது மொதல் பை. மொதல் பையில் இது 2வது பை. மொதல் பையை அப்போ என்ன கொடுத்துருக்கேன் பார்ப்போம். DJI ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. சாலிடாக இருக்குது. இது மெமரி கார்டு கூட ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ நைஸ் சார். ஸ்டிக்கர் ஒன்று தான் கிடச்சிருக்கு. கேட்டாது. ஓகே, எல்லாம் மேனுவல் புக்லாம். தமிழ் எழுத்துக்கள் இருக்கான்னு தெரியல. தமிழுக்கு ஒட்டுமே இல்லை. இது ஒட்டுமே இல்லைல்ல. மேனுவல் புக்கும் அப்புறம் ஸ்டிக்கர் என்ன ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 2-3 கொடுப்பாங்க. ஸோ ஒன்றை வச்சு என்ன பார்த்துருக்கு, ஒன்றை வச்சு என்ன பண்ணுறது. அங்கே ஹெல்மெட் தான் முடியும். ஓகே, அதில் பார்த்தாச்சு. இதில் திறப்போம். பயங்கரமாக தான் சீவிங் கொடுத்துருக்காங்க. பேக் ஜோக்காது, சீரியஸாக பேக் ஜோக்காது. ஓகே, பேக் ஜிப். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நம்ம கைக்கு வந்தது பிளாஸ்டிக் வேண்டாம். அது பேசுறதுக்கு பயன்படுகிறாங்க. இது கணக்கு ரொம்ப காற்று அதெல்லாம் அடிச்சுன்னா இது போட்டோன்னா அந்த கொஞ்சம் சத்தம் ரொம்ப இறையாது. கிளியராக காற்று சத்தம் ரொம்ப காற்று. ஏன்டா காற்று சத்தம் சொல்லி யோசிக்காதீங்க. அது எக்ஸ்டெட் கேமரா பாய்க்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது வழி தெரியும். நார்மலாக உள்ளவங்களுக்கு தெரியாது. கேபிள் கொடுத்துருக்கீங்க. இது 4 இருக்கு காட்டிட்டு.
ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை கருப்பு. அதாவது இது 2, இது 2, உள்ள 2 இருக்கு எக்ஸ்ட்ரா. எனக்கு சளி பிடிச்சிருச்சு. ஓகே, கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து கேமராக்கு கனெக்ட் பண்ணுறது. கேமரானா வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குல்ல, அந்த கேமராக்கு பூட்டிட்டு அப்புறம் நம்மளோட மைக்கோட இதுக்கு சொல்லுவோம்னா அது கனெக்ஷன் ஆகிடும். அது டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிளில் இது 2 தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் பார்ப்போம் மிச்சம் இங்கே என்ன இருக்குன்னு. நம்ம இப்போ மெயின் பிக்சர் இருக்கோம். ஸோ இதுதான் மைக். பிக்கணும் ஓகே. ஓகே பாருங்க, இதுதான் வந்து அது ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கு கனெக்ட் பண்ணுறதா சரி, இதுதான் பாய்ப்பாங்க நினைக்கிறேன். பார்ப்போம், வர மாட்டேங்குது. ஓகே ஓகே. இப்போ இது வந்து நம்ம ஃபோனில் பின் ப்ளக் பண்ணோம். ப்ளக் பண்ணிட்டு தான் இது வந்து ஆன் பண்ணோம். பார்த்தீங்களா, சிக்காவாக இருக்குது. இது நம்ம ஆக்சுவலி நம்ம சட்டையில் கூட மாட்டிக்கலாம், ஃபோனில் சொருவலாம், கேமராக்கு மேலே சொருவலாம், நிறையா ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஓகே 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 இது 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 பார்த்துட்டோம்ல. இப்போ கட்டிடுவோம். அதை நல்லா டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி டைட்டாக இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன் ரிஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். டைட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே உடச்சிடுவாங்க. பார்த்தீங்களா, இங்கே தான் அந்த நான் சொன்னேன் அந்த ஒயரை வந்து சொருவுறது. இந்த ஒயர் கேமராவோட மாதிரி காட்டிக்கிறேன். ஓகே, இது சொருவிட்டுமா, இது சொருவிட்டு அப்புறம் நம்ம கேமராவில் போட்டு மேலே சொருவினோன்னா கேமரா அதோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கேமராவில் வந்து பாய்க்கலாம். இப்போ தூரத்தில் போயிட்டு கூட நம்ம பேசலாம். இப்போ தான் டிஎஸ்எல்ஆர் கேமரா, பெரிய பெரிய கேமராலாம். ஃபோனுக்கு வந்து இது நேராக வந்து நம்ம ஃபோனில் ப்ளக் பண்ணுறது தான் வேலை. ப்ளக் பண்ணிட்டு நம்ம இந்த மைக்கை மாட்டிகிட்டு போய் பேசலாம்லாம் தூரமாக போயிட்டு. ஓ, மெக்னெட்லாம் அது. இந்த பாருங்க, சின்ன பட்டன் மோதுது. எனக்கு இப்போ தலைவனுக்கு போவோம். தலைவன் தான் மேட்ரே. இப்போ எவ்வளோ சின்னதாக கச்சிதமாக இருக்குது பார்த்தீங்களா, சூனாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த கச்சிதமாக பாருங்க. நான் காட்டுறேன். ஆக்சுவலி இது கிளிப் கூட பண்ணிக்கலாம். கிளிப் கூட நம்ம இப்படி கூட மாட்டிக்கலாம். ஆனால் இப்படி மாட்டுறதுனால யாராச்சும் சில நேரத்தில் குதிக்கும் போது உழுதுடும். ஆனால் இன்னொன்று இருக்கு,
வைக்கிறேன். இங்கே பாருங்க பாருங்க ஒட்டிக்கிச்சு பாருங்க. ஈஸிலா சில நேரத்தில். ஓகே சரி, நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுகிறேன்னா நம்ம ரெக்கார்ட் ஆகும். ஆனால் இது வந்து ஃபோனில் உள்ள அந்த நம்ம சார்ஜ் போடுவோம்ல அந்த இடத்துல வந்து ப்ளக் பண்ணியிருக்கோம். ப்ளக் பண்ணிட்டு இது கனெக்ட் ஆகிடும் அதோட. அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அது வந்து கிளியராக வரும். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து பேசும்போது சத்தம் அது சில நேரத்தில் தான் நாய்ஸை போகும். இப்போ நான் பேசுறது கூட ஆக்சுவலி நாய்ஸ் ரொம்ப லவுடாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு ரோட் சைடு உள்ள ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பஞ்சு எடுத்து போட்டுட்டேன்னா நான் பேசும்போது அது வந்து சத்தம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அது நாய்ஸ் கேன்சலேஷன் போயிங்க ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் ஏறக்குறைய. அது வந்து காற்று அந்த மாதிரிலாம் வந்து அது அதெல்லாம் கேட்காது. அந்த பஞ்சு சோறு நேரம் எடுத்து போயிட்டு சொல்லுங்கள் இன்னைக்கு உங்கள் நாள் எப்படி போச்சு, சொல்லுங்கள் இன்னைக்கு உங்கள் நாள் எப்படி போச்சு. ஓகேவா? சிறப்பாக போச்சு. சிறப்பாக போச்சா? ஓகே ஓகே. இப்போ இதோட ரெக்கார்ட் வந்து இப்போ நான் என் ஃபோனில் போட்டு நான் செப்பல் காட்டுறேன். இப்போ நார்மலாக பேசுகிற இப்போ இந்த சத்தத்துக்கும் இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயிட்டு இந்த போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனோட எடுக்கிற வீடியோ இப்போ நான் போடுவேன். அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ இப்போ ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரமாக போங்க கேமரா ப்ளீஸ். விளங்குதா? DJI மைக் மினி. இப்போ நம்ம இதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது என் கையில் இருக்குது. ஆக்சுவலி பார்க்க போனால் நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன். நான் சத்தமாக பேச கிடையாது. நான் மெதுவாக பேசுகிறேன், சத்தமாக பேச கிடையாது. கேமரா என்னோட ரொம்ப தூரமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டிஸ்டன்ஸு. பட் இட்ஸ் ஓகே. நினைக்கிறேன் ஒரு 50 மீட்டர் தூரம். 50 மீட்டர்லாம் இல்லை, ஒரு 30 மீட்டர் தூரத்துக்கு இருப்பாங்க. 30 மீட்டர் தூரம் இல்லை ஒரு 20 மீட்டர் தூரத்துக்கு இருப்பாங்க. ஓகே கம். இப்போ இதை வந்து நான் ஆட் பண்ணுவேன். டெஸ்ட்டு பார்த்தீங்களா? ஓகே நம்ம திருப்பி வீடியோக்குள்ளே போடுவோம். பெரிய மைக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கேயாச்சும் நம்ம நார்மலாக போகும்போது உடனே இதை எடுத்து மாட்டிட்டு நம்ம பேசலாம். அதுக்காட்டி தான் சின்னதாக கச்சிதமாக விளையாடிட்டேன். ஆக்சுவலி இது வந்து இன்னும் நிறைய பிராண்ட்லாம் இருக்குது, வேலை போகிற பிராண்ட்லாம். ஏன் DJI இதை நம்ம வந்து சூஸ் பண்ணோன்னா இது இந்த ஃபீல்டில் வந்து இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. இது மாதிரி கேமரா, ஆக்ஷன் கேமரா, இதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து பேர் போனவர். ஸோ அதனால தான் நான் இது சூஸ் பண்ணேன். என்கிட்ட DJIல வந்து கோஸ்மோ இது இருக்குது, கிம்பல் இருக்குது. ஸோ இப்போ இவர் வந்துட்டார். அடுத்து கேமரா தான் டே பை டே அப்படியே அப்டேட் பண்ணி போட்டு தான். இதோட ப்ரைஸ் 400. நம்மளால் வாங்க முடியும் 400 எக்ஸ்ட்ரா. ஓகே ரொம்ப நாள் பாய்க்க போகிறது, அதனால் இது தாராளமாக பாய்க்கலாம். இன்னொன்று வந்து அது உள்ளே சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த டைப் சி கேபிள் கொடுத்தாங்களா, நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா இது வந்து கணக்குக்கு பவர் பேங்க் மாதிரி தான். பவர் பேங்க் மாதிரி இந்த பவர் பேங்க் வந்து இவங்கெல்லாம் சார்ஜ் பண்ணி வச்சுக்குவாரு. ஸோ இவங்க எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னா நம்ம பாய்க்கலாம். இங்கேயே காட்டும் பேட்ரி குறவாக இருக்கா இல்லையா. அதோ 1% தான் பார் இருக்குது. பக்கம் போனால் இது ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நான் சார்ஜ் போட்டேன்னா இது ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிடுச்சுன்னா ஓகேலாம் நம்ம பாய்க்கலாம். அவ்வளோதாங்க. பேக் கிடச்சிருக்குங்க, பேக் ஜோக்காக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி உள்ள என்னோட அன்பாக்சிங் வீடியோ அவ்வளோதான். யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. ஓகே, லவ் யூ, பாய்.